பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. அதாவது எம்சிசி உடைய ரவுண்ட் 1 எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் உடைய கவுன்சிலிங் உடைய சாய்ஸ் லாக்கிங் நேத்து டேட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாய்ஸ் லாக்கிங் பண்ணணும். நீங்க செலக்ட் பண்ண காலேஜஸ் இன்னையோட வந்து ஃபைனல் ஆகுது. இப்ப லாகின் வந்து அதாவது பண்ணீங்கன்னா சாய்ஸ் லாக்கிங் வந்து எனபிள் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வந்து நீங்க லாக் பண்ணணும். மேக்ஸிமம் ஆட்டோமேட்டிக்கா வந்து லாக் ஆயிரும். பட் இருந்தாலும் தயவு செய்து வந்து மேனுவலா வந்து நீங்க செலக்ட் பண்ண அந்த ரவுண்ட் 1 காலேஜை வந்து நீங்க லாக் பண்ணிருங்க. ஸோ இப்போ எப்படி லாக் பண்ணணும்னு சொல்லிடுறேன். நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகே, எல்லாரும் வந்து உங்களுடைய எம்சிசி லாகின் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல சாய்ஸ் லாக்கிங்ன்றது நியூன்றது எனபிள் ஆயிடுச்சு. ஸோ நீங்க செலக்ட் பண்ண காலேஜஸ் ஃபில்டு காலேஜஸ் வந்து இங்க வரும், அன்ஃபில்டு காலேஜஸ் இங்க இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் வந்து அன்லாக்டுன்னு இருக்கும். நீங்க இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இருங்க, நான் உங்களுக்கு கிளியரா அழிச்சிட்டு வந்து காட்டுறேன். ஸோ இந்த பேஜ் அடுத்து நெக்ஸ்ட் வரும்போது இதுல நீங்க செலக்ட் பண்ண காலேஜஸ் வந்து கீழே வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இப்போ 39 காலேஜ் நான் செலக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா 39 காலேஜஸ் வருது. இதுல வந்து ஐ அக்ரி டு லாக் மை சாய்ஸஸ் அதை வந்து நீங்க கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் இருங்க, நெக்ஸ்ட் வந்து என்ன வரும் அப்படின்னா உங்களுடைய யூசருடைய அந்த பாஸ்வேர்டு கேட்கும். அதாவது லாகினுடைய பாஸ்வேர்டு கேட்கும். அதை என்டர் கொடுத்துட்டு எஸ் லாக்னு சொல்லிட்டு கொடுத்துடணும். இது அடுத்த ஸ்டெப். இது கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் வரும் அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி கேட்கும். ஏன்னா சப்போஸ் ஏன்னா ஒரு தெரியாத நபர் வந்து தெரியாம வந்து லாக் பண்றேன்னு பண்ணிட்டாங்கன்னா கூட அந்த ஒரு பர்பஸ்க்கு தான் லாக் பண்ணும்போது ஓடிபி கேக்குது. உங்களுடைய மொபைல் நம்பர், ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர், இமெயில் ஐடிக்கு நீங்க கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது பெட்டரோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணி நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு லாக் ஆயிடும். லாக் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் அன்லாக்டுன்றது லாக்டு மாறிடும். அதுக்கப்புறம் வந்து கீழே வந்தீங்கன்னா பிரிண்ட் லாக்டு சாய்ஸ், இதான் வந்து நீங்க லாக் பண்ணதுக்கான அந்த பிடிஎஃப் வரும். இதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். உங்களுக்கு ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதை பத்தி நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ தயவு செய்து வந்து மேனுவலா லாக் பண்றது பெட்டர். ஆட்டோ லாக் ஆகும். இப்படி இருந்தாலும் நீங்க மேக்ஸிமம் மேனுவலா பண்றது என்ன பொறுத்தவரைக்கும் பெஸ்டான ஒரு வே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். ஸோ தயவு செய்து வந்து எம்சிசி போய் செக் பண்ணி பாருங்க எல்லாரும்.